إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون وبعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وعلى آله وصحبه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة رب زدني علما رب اشرح لي صدري ويسر لي أمري மதிப்பிற்குரிய முஹல்லாவாசிகளே, ஜமாத்தார்களே, சகோதரர்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, அல்ஹம்துலில்லாஹ், நான் நினைத்து கூட பார்க்கவில்லை இந்த ஊருக்கு வந்து உங்களை எல்லாம் இப்படி ஒரு மகிழ்ச்சியோடு சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு எனக்கு ஏற்படும் என்று அல்லாஹு தஆலா ஏற்படுத்தி கொடுத்தான். அல்லாஹு தஆலா இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தான். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹுடைய நல்லடியார்களே, அல்லாஹு தஆலா ஒரு பெரிய ஒரு திட்டம் வைத்திருக்கிறான். அல்லாஹ்விடத்தில் ஒரு பெரிய திட்டம் இருக்கு. அது என்ன திட்டம்? சிம்பிளாக சொல்லிடலாம், சொர்க்கம் நரகம். என்ன இருக்கு? சொர்க்கம் நரகம். வெற்றியாளர்கள், தோல்வியாளர்கள். வெற்றியாளர்கள், தோல்வியாளர்கள். புரியுதா? இதுதான் அல்லாஹ்வுடைய திட்டம். அல்லாஹு தஆலா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள பூமிக்கு இறக்குனானே, அவங்க சந்ததிகளில் நபிமார்களை அல்லாஹு தஆலா அனுப்புனானே. ஒரு நபியும் வந்து இந்த உலகத்தில் எவ்வளவு தியாகம் செய்தார்கள், எவ்வளவு போராடி இருப்பார்கள். ஒரு சின்ன உதாரணம், இப்ராஹிம் நபியை கொஞ்சம் எடுத்துக்கங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஅலா நபியினா வஸல்லம். அல்லாஹ் அவர்கள் மீதும் நம்முடைய நபியின் மீதும் ஸலவாத்தும் ஸலாமும் பொழிவானாக. கொஞ்சம் நெஞ்ச கஷ்டமாக பட்டாங்க இப்ராஹிம் நபி. மிகப்பெரிய ஒரு கொடுங்கோல் மன்னன், சிலை வணக்கத்தினுடைய உச்சத்தில் இருந்தவன், கடைசியில் நானே கடவுள்னு சொல்கிறவன். அப்படித்தான் இந்த சிலை வணங்கக்கூடியவங்களை நீங்கள் யாராக இருந்தாலும் பாருங்களேன், ஆரம்பத்தில் அந்த சிலையை காட்டி காட்டி கூப்பிடுவாங்க, கடைசியில் மக்கள் வந்தவுடனே நானே கடவுள்ன்றோம். நானே எல்லா இடத்துலையும் அப்படி தான், அந்த காலத்துலேயும் அப்படி தான், இந்த காலத்துலேயும் அப்படி தான். சிலை வணக்கத்துக்கு பூஜை, அந்த பரிகாரம், அந்த வழிபாடுகள் செய்து வைக்கக்கூடிய எப்பேற்பட்ட துறவியாக இருக்கட்டும், சாமியாக இருக்கட்டும், சன்னியாசியாக இருக்கட்டும், கடைசியில் ஒரு கட்டத்தில் நானே கடவுள்ன்றோம், என்ன வணங்குங்கன்றோம். அந்த சிலையெல்லாம் தூக்கி பின்னாடி வச்சுட்டு நான் தான் எல்லான்றோம். நடக்குதா இல்லையாங்க பாய்? இதான். அப்போ அந்த நம்ருத் அப்படி தான் பண்ணான். ஒரு அரசனை எதிர்க்கிறதுனா சும்மாவாங்க? அதுவும் எப்பேற்பட்ட அரசன், அந்த காலத்தினுடைய அரசன். யாரை வேணாலும் கொலை பண்ணுவானுவோ, யாரை வேணாலும் தூக்கி என்ன வேணாலும் செய்வானோ, ஒன்றும் பேச முடியாது. அந்த காலத்தில் அரசர்கள் எப்படின்னா, மக்களெல்லாம் அவருக்கு அடிமைகள். சும்மா வாழ்ந்துக்கலாம் நீங்கள்லாம், அவ்வளோதான். உங்களுக்குன்னு எதுவுமே ரைட்ஸ் எதுவுமே இருக்காது. நீதிபதியும் அவர் தான், எல்லாமே அவர் தான். அந்த மமதை தான் கடைசியில் அவங்கள எங்கே கொண்டு போய் விட்டுருது? நான் தான் உங்கள் கடவுளுங்கிற அளவுக்கு அவர்களை கொண்டு போய் சேர்த்து விடுகிறது. அல்லாஹு தஆலா குர்ஆனில் நம்ம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு ஒரு பொறுப்பு கொடுத்தான்.
மக்களை ஈமான் பக்கம் அழையுங்கள்னு. அந்த பொறுப்புக்கு நம்முடைய நபிக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாரை எக்ஸாம்பிளாக அல்லாஹ் சொன்னா? வத்தபி' மில்லத இப்ராஹீம ஹனீஃபா, முஹம்மதே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தௌஹீதிலே உறுதியாக இருந்த, ஈமானிலே உறுதியாக இருந்த இப்ராஹீமுடைய கொள்கையை பின்பற்றி தாவா செய்யுங்கள். சரியா? நம்ம பின்னாடி கொஞ்சம் உள்ளார போவோம். அப்போ இந்த நபிமார்கள் எல்லாம் கஷ்டப்பட்டாங்க. குர்ஆனில் அல்லாஹ் தஆலா எத்தனை நபிமார்களுடைய வரலாறு சொல்கிறான். அத்தனை நபிமார்களும் அவர்கள் சிரமப்பட்டது, சோதிக்கப்பட்டது எல்லாம் இந்த ஈமானுக்காக தான், இந்த தௌஹீதுக்காக வேண்டிதான், இந்த தாவாவுக்காக வேண்டிதான், இந்த மார்க்கத்தை எடுத்து சொல்றதுக்காக வேண்டிதான். பாருங்க, மனிதர்கள் இருக்கிறாங்களே, இவன் ஒரு பக்கம் புத்திசாலி, இன்னொரு பக்கம் முட்டாள். ஒரு பக்கம் யார் இவன் சொல்லுங்க? புத்திசாலி, இன்னொரு பக்கம் முட்டாள், லூசு, கிறுக்க, பைத்தியம். என்ன பாய் இப்படி சொல்கிறீங்களே, திட்டுறீங்களே பாய், மனசில் போயிது. இது பாருங்க, ஜூஸு கடை இருக்குது, சாராய கடை இருக்குது, கூட்டம் எங்கே பாய் இருக்குது? தேன், பாதம், பிஸ்தா, அக்ரோட்டு இதெல்லாம் ஒரு கடையில் இருக்குது. இன்னொரு கடையில் சிகரெட்டு, பான்புராக்கு, தபாக்கு இப்படி விற்கிது. எதை போய் மக்கள் காசு கொடுத்து கேட்காம, காசு அதிகமாக கொடுத்து வாங்குறாங்க, பார்கெயினே பண்ணாமல். சிகரெட்டு, பான்புராக்கு, குட்கா, புயலை எவ்வளோ விலை ஏற்றினாலும் வாங்குறாங்களா இல்லையா? அப்போ இவன் முட்டாளா இல்லையா சொல்லுங்க? இவன் கிறுக்கனா இல்லையா? லூஸா இல்லையா? ஏன்னா அந்த சிகரெட்டு பாக்கெட்லேயே போட்டிருக்கடா, என்ன ஸ்மோக்கிங் மேக்கிங் கேன்சர், என்னென்ன போட்டிருக்கா, எவ்வளோலாம் படத்தை போட்டான், அதை போட்டான். அப்போ மனிதர்கள் இருக்கிறாங்களே, ஏண்டா நீ ஈமான் கொண்டா உனக்கு என்ன கிடைக்கும்? அல்லாஹ்வுடைய பொருத்தம் கிடைக்கும், அல்லாஹ்வுடைய சொர்க்கம் கிடைக்கும். நீ இந்த உலகத்திலேயும் நல்லவனா வாழ்வாய், மறுமையிலேயும் உனக்கு அல்லாஹ் சொர்க்கத்தை வச்சிருப்பான். ஆனால் மக்கள் அந்த ஈமானை தேர்ந்தெடுக்கலை, அந்த ஈமானை தேர்ந்தெடுக்கலை. குஃபுர், இறை நிராகரிப்பு, இணை வைத்தல், இது என்ன செய்யும்? மனிதனை இப்லீஸ் ஷைத்தானுக்கு அடிமையாக்கும். யாருக்கு அடிமையாக்கும்? ஷைத்தான் இப்லீஸுக்கு அடிமையாக்கும். அந்த ஷைத்தான் இப்லீஸ் என்ன செய்வான்? அலம் தர அன்னா அர்சல்னா ஷயாத்தீன அலல் காஃபிரீன தஉஸ்ஸுஹும் அஸ்ஸா. ஷைத்தான் மனிதர்களை உசுப்பேத்தி வழிகெடுத்து அவர்களை நாசமாக்குவான். ஒன்றும் இல்லை, நான் உங்களுக்கு ஓப்பனாக சொல்ல மாட்டேன், ஆனால் ஓப்பனாக சொல்லாமல் இருக்க மாட்டேன். நம்ம நாட்டில் இன்னைக்கு ஒரு மாநிலத்தில் ஒரு பெரிய பண்டிகை நடந்துக்கிட்டு இருக்கு. நம்ம நாட்டில் ஒரு மாநிலத்தில் ஒரு பெரிய பண்டிகை, லட்சக்கணக்கான மக்கள் அந்த பண்டிகையில் கூடி அவர்கள் ஒரு பெரிய குதூகலம், கொண்டாட்டம், கும்மாளம் அடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அங்கே வரக்கூடிய மக்களை மட்டும் கொஞ்சம் ஜஸ்ட் ஒரு 30 செகண்டுக்கு பாருங்க, பார்க்க சைக்குதா? ஆடை இல்லாத கோலத்தில் பல வருஷமா குளிக்காம, முடிய வெட்டாம, நகத்தை வெட்டாம, என்ன ஜென்மம்டா இது? புரியுதா உங்களுக்கு? அப்படிப்பட்ட மக்களை ஒரு மதம் கொண்டாடுகிறது, ஒரு மதத்தை உடையவர்கள் கொண்டாடுகிறார்கள் என்றால் நீங்கள் இதை புரிஞ்சுக்குங்க. குஃப்ர், ஷிர்க், இந்த பக்கம் ஈமான். அல்லாஹ் நமக்கு கொடுத்த பெரிய பாக்கியம் பாய், அல்லாஹ் நமக்கு கொடுத்த பெரிய பாக்கியம் ஈமான், இஸ்லாம். நபிமார்களுடைய அந்த வருகையெல்லாம் இந்த மக்களை குஃப்ரிலிருந்து, ஷிர்க்கிலிருந்து மீட்டெடுத்து
ஈமான் என்ற நேரு வழிக்கு கொண்டு வருவதற்காக. அல்லாஹுவை நம்புவது உங்களை நல்லவனாக ஆக்கும். அல்லாஹுவை வணங்குவது உங்களை மென்மையாளனாக, இறையச்சம் உள்ளவனாக, மனிதர்களுக்கு நல்லதை செய்பவனாக உங்களை மாற்றும். ஈமான் எவ்வளவு கூடுதோ, ஈமான் எவ்வளவு கூடுதோ அவ்வளவு நீங்கள் மனிதத்தில், நேர்மையில், ஒழுக்கத்தில், சுத்தத்தில், பேணுதலில், பரிசுத்தத்தில், ஆன்மீகத்தில் உயர்ந்துக்கிட்டே போவீங்க. இதுக்கு ஆப்போசிட்டில் ஷிர்க், இணை வைத்தல், குஃபுர், இறை நிராகரிப்பு ஒருத்தரிடத்தில் எவ்வளவு கூடிக்கிட்டே போகுதோ அவ்வளவு அவன் பேய், பிசாசு, அரக்கனா, மிருகமாக மாறிக்கிட்டே இருப்பான். எழுதி வச்சுங்க, சேலஞ்சு விடுங்க. இதை யாராவது மறுக்க முடியுமான்னு சொல்லு. இதை யாராவது மறுக்க முடியுமான்னு சேலஞ்சு விட்டு பாருங்க. முடியவே முடியாது, ப்ரூஃப் பண்ணவே முடியாது. நம்ம ப்ரூஃப் பண்ணலாம், இதுக்கு ஆப்போசிட்டாக ப்ரூஃப் பண்ண முடியாது. யா அய்யுஹன்னாஸு உஅ்புது ரப்பக்கும் அல்லதீ ஹலகக்கும் வல்லதீன மின் கப்லிக்கும் லஅல்லக்கும் தத்தகூன். நீங்கள் பரிசுத்தவான்களாக ஆக வேண்டுமென்றால், நீங்கள் யோக்கியவான்களாக ஆக வேண்டுமென்றால், நீங்கள் நல்லவர்களாக ஆக வேண்டுமென்றால், நீங்கள் படைத்த இறைவன் ஒருவனை மட்டுமே வணங்க வேண்டும். தெளிவான சேலஞ்ச் அல்லாஹ் கொடுக்குறான். தக்வா, பரிசுத்தம், ஆன்மீக பரிசுத்தம். உலகத்தில் ஒரு பரிசுத்தமான ஆன்மீகத்தை, நேர்மையான ஆன்மீகத்தை போதிக்க வேண்டுமென்றால் அது இஸ்லாமால் மட்டும்தான் முடியும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆன்மீகவாதியா இல்லையாங்க? சொல்லுங்க. என்ன சொல்ல மாட்டேங்கிறீங்க? மிகப்பெரிய ஆன்மீகவாதி. அவரை விட சிறந்த ஆன்மீகவாதி கிடையவே கிடையாது. அந்நிய பெண்ணை கை தொட்டுக்கிறாங்களா? சொல்லுங்க பாய், சொல்லுங்க. இன்றைக்கு உலகத்தில் எந்த மதத்தில் ஆன்மீகமாக இருந்தாலும் சரி, 4 பொம்பளைங்களை கெடுக்காதவன் ஆன்மீகவாதியாக இருக்கவே முடியாது பாய். உலகத்திலேயே பெரிய ஆன்மீகவாதியாருன்னு சொன்னால் எந்த அளவுக்கு பொம்பளைங்களை கெடுத்திருப்பானோ அவன் தான் ஆன்மீகவாதி. இதை நான் சொல்லலை, ரெக்கார்ட் பேசுது. என்ன பேசுது? என்ன பேசுது? ரெக்கார்ட் பேசு. எல்லாத்துக்கும் ரெக்கார்டு வச்சுருக்கேன், எல்லா மதத்திலேருந்து ரெக்கார்டு வச்சுருக்கேன். உலக நாட்டு அரசியர்கள் எல்லாம் தங்களது மத தலைவர்களுடைய காலில் விழுந்துட்டானோ, டேய் எங்கள் பொம்பளைங்களை கெடுத்தது போதும் விட்டுடுடா, எங்கள் பிள்ளைங்களை, சிறு பிள்ளைங்களை சீரழிச்சது போதும் விட்டுடுங்கடான்னு உலக அரசியல் தலைவர்கள்லாம் என்ன செஞ்சிட்டாங்க? சொல்லுங்க பாய். தங்களுடைய மதவாதிகள் காலில் விழுந்துட்டானோ, போதுண்டா எங்களை விட்டுருங்கடா சாமிங்கடா, எங்கள் பொம்பளை பிள்ளைங்களை சீரழிச்சது போதும், எங்கள் பிள்ளைங்க ஆம்பளை பிள்ளைங்களை சீரழிச்சது போதும் விட்டுருங்கடா, போதுண்டா, வெக்கமாக இருக்குடா. நாட்டு மக்கள்கிட்ட நாடாளுமன்றத்தில் மன்னிப்பு கேட்குறாங்க. என் நாட்டு மக்களே, உங்களது பெண்களை எங்களால் பாதுகாக்க முடியவில்லை, உங்களது சிறுவர்களை எங்களால் பாதுகாக்க முடியவில்லை, நம்முடைய மத தலைவர்களிடமிருந்து எங்களை மன்னித்து விடுங்கள், திறந்த மன்னிப்பு கேட்கிறோங்கிறானோ. புரியுதா? என்ன பாய்? உலகத்தில் எங்கேயாவது ஒரு பள்ளிவாசல்ல ஒரு பெண்ணு கற்பழிக்கப்பட்டிருக்கான வரலாறு இருக்கா பாய்? ஒரு பள்ளிவாசல்ல ஒரு பொம்பளை பிள்ளைய கையை பிடிச்சி இழுத்துட்டானு வரலாறு இருக்கா பாய்? முடியாது பாய். இன்ஷா அல்லாஹ். புரியுதுங்களா நான் சொல்றது? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உலகத்திலேயே பெரிய ஆன்மீகவாதி. கையாடல் செஞ்சுருக்காங்களா? மக்கள்கிட்ட காசு கை நீட்டி வாங்கியிருக்காங்களா? என்ன பாய்? உலகத்திலேயே ஏழையான ஆன்மீகவாதி யாருங்க? யாருங்க? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மட்டும்தான். மிகப்பெரிய ஆன்மீகவாதியாக இருந்து உலக மக்களால் கொண்டாடப்படக்கூடிய ஆன்மீகவாதிகளாக இருந்து தனது உயிரை விட, தங்களது குடும்பத்தை விட நேசிக்கப்படக்கூடிய ஒரு ஆன்மீக தலைவராக இருந்து
ஏழையாக மௌத்தா போன ஒரே ஆன்மீகவாதி யாரு? அதுவும் கடனாளியா மௌத்தா போன ஆன்மீகவாதி யாரு? ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். யாரு காசுக்கு ஆசைப்பட்டதல்ல. இந்த இஸ்லாமை தவிர உலகத்தில் எவ்வளவு பெரிய ஆன்மீகவாதியாக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு வேலையே என்ன? சொல்லுங்க பாய், வேலையே என்ன? உலகத்தில் இஸ்லாமை தவிர வேற ஆன்மீகவாதிகளுக்கு வேலை என்ன? அமுக்கு எவ்வளவு முடியுமோ, சுருட்டு எவ்வளவு முடியுமோ, ஆன்மீகத்தின் பேரால் மக்களின் செல்வங்களை சூறையாடுவது இல்லையா பாய்? நாட்டுடைய கஜானாவை விட யாருடைய கஜானா அதிகம்? சாமியார். பயப்படமா சொல்லலாம். ஏன்னா கேஸே அப்படி தான் ஃபைல் ஆயிருக்கு. ஒரு பெரிய ஆஃபீஸர், அவர்கிட்ட பேசிக்கிட்டு போயிட்டு இருந்தோம். பல விஷயங்கள் பேசணும். ஓப்பனாக சொல்கிறார், நம்ம நாட்டில் நாட்டுக்கு பெரிய அச்சுறுத்தல்களே பாய் சாமியார் தானே. என்ன அவர் சொன்ன ஸ்டேட்மெண்ட்? எப்போ? 1991 நான் படிச்சுக்கிட்டு இருக்கிறேன் டெல்லியில். என்னோட அவர் டெல்லிக்கு வர்றார் ட்ரெயினில். அப்போ சொல்கிறார், உலகத்தில் என்னென்ன குற்றம் இருக்குமோ எல்லா குற்றமும் நம்ம சாமியார்கள்ட்ட இருக்கு பாயின்னு. அவங்கள கண்காணிக்கிறதுல எங்களுக்கு ஒரு தனி வேலை பாய்ங்கிறார். கஞ்சா, போதை, கடத்தல், கொள்ளை, எல்லாத்துக்கும் விஷயத்துக்கு வாங்க. நம்ம அதை பற்றி பேசுகிறது நமக்கு நோக்கமில்லை. எதுக்கு நம்ம பேசுறது? சாக்கடைன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காண்டி சொல்கிறோம். அல்லாஹ் நமக்கு கொடுத்த ஈமான் அவ்வளவு பரிசுத்தமானது பாய். அதனுடைய வேல்யூவை தெரிஞ்சுக்கணும் பாய். நபிமார்களுடைய வேல்யூ, நம்முடைய நபியுடைய ஆன்மீகம், நம்முடைய நபியுடைய மதிப்பு, நம்முடைய நபி போதித்த அந்த தாலீம், அந்த டீச்சிங், அந்த ஈமான், இது சாதாரணமானதில்லை பாய். இதுதான் பரிசுத்தம். எது? இந்த ஈமான் தான் பரிசுத்தம். இந்த ஈமான் தான் நேர்மை. உலகத்தில் பாருங்க, யார் அதிபர் ஆகிறாங்களோ, யார் அரசியலில் போகிறாங்களோ, உடனே அவங்க பணக்காரர் ஆகிடுவாங்க இல்லையா பாய்? சொல்லுங்க. பல பேர் அரசியலில் போகிறதுக்கே சொல்லுவாங்க சேவை செய்கிறதுக்காகன்னு சொல்லிட்டு, இதுவரைக்கும் சுருட்டினதை விட அதிகமாக சுருட்டுறதுக்கு தான் அரசியலுக்கு வருவாங்க இல்லையா? கூட்டி கழித்து கணக்கு பார்த்தா ப்ளஸ் இல்லாமல் இருக்க மாட்டாங்க, முடியாது. ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறை நம்பிக்கையால் பயிற்சி கொடுத்து, ஈமானால் தக்வாவால் பயிற்சி கொடுத்து உலக மக்களுக்கு அரசியல்வாதிகளை முன்வைத்தார்கள். ரசூலுல்லாஹ்வுடைய கலீஃபா அபூபக்கர் நினைச்சு பாருங்க, உமருல் ஃபாரூக் நினைத்து பாருங்கள், உஸ்மான் கனியை நினைத்து பாருங்கள், அலி இப்னு அபி தாலிபை நினைத்து பாருங்கள். அபூபக்கருக்கு கோட்டை கிடையாது, பங்களா கிடையாது. அவர் யாருங்க? முஸ்லிம்களுடைய கலீஃபா. மதீனாவிலிருந்து ஏமன் தேசம் வரை, இந்த பக்கம் அம்மான் ஜோர்டான் வரை, இந்த பக்கம் பஹ்ரைன் வரை அவர்களுடைய ஆட்சி. அதற்கு பிறகு உமருல் ஃபாரூக் இந்த பக்கம் ஷாம், சிரியா, சூரியாவிலிருந்து இட்டாலி வரைக்கும். அதுக்கப்புறம் இந்த பக்கம் ஈராக்கிலிருந்து, ஈரான்லேருந்து, ரஷ்யாவுடைய எல்லைகள் உட்பட எல்லாமே அவருடைய காலடியில் வந்து கொட்டுது. எங்கே பாய் படுத்திருந்தார்? வீட்டில் வெறும் மண்ணில் படுக்கிறவர் பாய். வீட்டில் விரிப்பே இல்லாமல் மண்ணில் படுக்கிறவர். யாருங்க அவர்? யாருடைய பெயரை கேட்டால் ரோமர்களும் பாரசீகர்களும் சபையில் எழுந்து நின்று விடுவார்களோ. உமர் அங்கே போகணுன்னு தேவையில்லை. அமீருல் முஃமினீன், மூமின்களின் தலைவர் உமர் இப்னுல் கத்தாப் அறிக்கை கொடுத்து அனுப்பியிருக்கிறாருன்னா முடிஞ்சு போச்சு, எந்திரிச்சு நின்றுவானுவலாம். இன்றைக்கி நம்மளை பார்த்தா மதிக்கிறானுவல? யாராச்சும் முஸ்லீம் மன்னர்களை சொன்னால் யாருக்காச்சும் மதிப்பு வருதா? இங்கேருந்து அறிக்கையாக போகுது,
அவன் இப்லீஸ் வாங்கி வாங்கி கிழிச்சு போடுறான். 56 முஸ்லீம் நாடுகள் அனுப்பின அறிக்கையை என்ன பாய், 56 முஸ்லீம் நாடுகள் ஒன்று சேர்ந்து கொடுத்த அறிக்கை இப்லீஸ் என்ன பண்ணுறான், வாங்கி முன்னாடியே பத்திரிகையாளர்களுக்கு முன்னாடி வாங்கி கிழிச்சு இந்த குப்பை தொட்டியில் போடுவோங்கிறான். நான் தைரியம் பாய், எப்படி இருந்தோம் பாய், எப்படி போயிட்டோம் பாய். அல்லாஹ் சொல்றா, வலா தஹினு வலா தஹ்சனு அன்துமுல் அலவுன இன் குன்தும் முஃமினீன். கோழையாகாதீர்கள், கவலைப்படாதீர்கள், நீங்கள் தான் உயர்ந்தவர்கள், நீங்கள் முஃமின்களாக இருந்தால். இன்னல் இஸ்ஸத லில்லாஹி வலி ரசூலிஹி வலில் முஃமினீன். வெற்றி, ஆதிக்கம், உயர்வு, மதிப்பு, மரியாதை நிச்சயமாக அல்லாஹ்வுக்கு, அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு, முஃமின்களுக்கு. இந்த பாய் நம்மள்ட்ட ஈமான் என்ன, ஈமான் பாய் வச்சிருக்கிறோம்? உடனுக்குடனே மாறுறோம். எப்படி மாறுறோம்? உடனுக்குடனே மாறுறோம். நம்முடைய ஈமான் நம்முடைய தொழுகையில் அல்லாஹ்வுடைய நினைவை பரிபூரணமாக்கவில்லை. சொல்லுங்க, தொழுதுகிட்டு இருக்கும் பொழுதே ஊரை சுற்றி வந்துடுறோம். அஸ்தக்ஃபிருல்லாஹ் அல்-அஸீம். நம்முடைய ஈமான் நம்முடைய நற்குணத்தை சரி செய்யவில்லை. நம்முடைய ஈமான் நம்முடைய கொடுக்கல் வாங்கலை சரி செய்யவில்லை. அல்லாஹ்னு ஒரு நம்பிக்கையை பற்றி பேசுகிறோம், ஒரு கான்செப்டாக பேசுகிறோம், ஒரு தத்துவமாக பேசுகிறோம். அதை ஒரு நம்பிக்கையாக நம்முடைய முன்னோர்கள்ட்ட இருந்து கொண்டு வந்திருக்கிறோம். அதை தாண்டி இந்த ஈமானை வச்சு என்ன பாய் சாதிச்சு காட்டியிருக்கிறோம்? கேட்கணும் கேள்வி. நம்ம ஒவ்வொருத்தங்களும் அல்லாஹ்விட நம்ம இடத்துல கேட்டு பார்க்கணும். அல்லாஹு தஆலா அல் குர்ஆனில் நீங்கள் படிங்க, சூரா அன்ஃபாலுடைய இந்த ஆரம்ப 6 வசனங்கள், அதை முடிக்கும்போது அல்லாஹ் சொல்கிறான், உலாஇக ஹுமுல் முஃமினூன ஹக்கா. எப்படி சொல்கிறா சொல்லுங்க, நான் ஓதுறது திருப்பி ஓதுங்க அப்படியே. உலாஇக ஹுமுல் முஃமினூன ஹக்கா. படிங்க 4வது வசனம். அப்படியே ஒரு லிஸ்ட்டு போடுறான். என்ன செய்கிறான்? ஒரு லிஸ்ட் அப்படியே போட்டுட்டு, இவர்கள்தான் உண்மையான மூமின்கள், இவர்கள்தான் உண்மையான மூமின்கள், இவர்களுக்கு அவர்களது இறைவனிடத்திலே மதிப்பு, மரியாதை, தகுதிகள், கிரேடுகள், அந்தஸ்துகள் இருக்கின்றன, இவர்களுக்கு மன்னிப்பு இருக்கிறது, கண்ணியமான வாழ்வாதாரம் சொர்க்கத்திலே இருக்கிறது அப்படிங்கிறான். அப்புறம் பாருங்க, சூரா பக்ரால 2வது அத்தியாயத்தில் 177வது வசனம். அங்கே ஒரு லிஸ்ட் போடுறான் அல்லாஹ் தஆலா. அங்கே ஒரு வசன நம்பர் என்ன, போய் நீங்கள் வீட்டில் போய் பார்க்கணும். அதுக்காக வேண்டி தான் இப்போ நம்ம அதெல்லாம் உள்ளார எடுத்தோம்னா அப்புறம் போயிட்டே இருக்கும். நீங்கள் சுபுக்கு தான் வீட்டுக்கு போகணும். எத்தனாவது வசனம்? 2வது அத்தியாயத்தில் 177 அல்லாஹ் சொல்கிறான். அந்த வசனத்தை அல்லாஹ் முடிக்கும்போது, உலாஇகல்லதீன ஸதகு வ உலாஇக ஹுமுல் முத்தகூன். இவர்கள்தான் உண்மையான மூமின்கள், இவர்கள்தான் இறையச்சமுள்ள மூமின்கள். எப்படி முடிக்கிறான் பார்த்தீங்களா? கரெக்டாக இருக்கா? எப்படி முடிக்கிறான்? இவர்கள்தான் உண்மையாளர்கள், இவர்கள்தான் தக்வா உள்ளவர்கள். அதுக்கு முன்னாடி ஈமானை பற்றி அல்லாஹ் சொல்கிறான். இவர்கள்தான் உண்மையான மூமின்கள், இவர்கள்தான் இறையச்சமுள்ள மூமின்கள் அப்படிங்கிறான். இப்போ என்ன பாய், அப்போ ஈமான்ங்கிறது அது ஜஸ்ட் ஒரு நம்முடைய ட்ரெஸ்ஸுக்குள்ளார இருக்கிறது இல்லை பாய். ஆண்கள்லாம் தாடி வச்சா மூமினு, பெண்கள் புர்கா போட்டால் மூமினு, அதெல்லாம் ஒரு சிம்பிள், அதெல்லாம் ஒரு அடையாளம், ஜஸ்ட் ஒரு அடையாளம். அதெல்லாம் தேவை, அதெல்லாம் ஒரு அடையாளம், அதெல்லாம் ஒரு இஸ்லாமிய கலாச்சாரம், பண்பாடு. பாய், ஈமான் என்பது இந்த கல்புல இறங்கணும். இங்கே இறங்கணும், இங்கே இறங்கணும், கல்புல இறங்கணும். சூரத்துல் ஹுஜராத் படிங்க, 49ல் 15வது வசனம், அப்புறம் அதுக்கு முன்னாடி 14.
அந்த 14வது வசனத்தில் அல்லாஹு தஆலா என்ன சொல்கிறான்? நபியே, சில கிராம மக்கள் வருகிறார்கள். காலத்தில் அராபு ஆமன்னா, அவர்கள் சொல்கிறார்கள் நாங்கள் எல்லாம் மூமின்களாக ஆகிவிட்டோம் நபியே. காலத்தில் அராபு ஆமன்னா. அல்லாஹ் சொல்றான் குல்லம் துமினு, நபியே நீங்கள் அவர்களை பார்த்து சொல்லுங்கள் நீங்கள் மூமின்கள் இல்லை. அஸ்தக்ஃபிருல்லாஹ். நம்மலாம் ரசூல்லா காலத்தில் இருந்தால் நமக்கெல்லாம் என்ன வாயத்து இறங்கியிருக்குமோ தெரியல. அல்லது இப்படி யோசிச்சு பாருங்கள், இன்றைக்கி குரான் இறங்கி ரசூல்லா இருந்திருந்தால் நமக்கெல்லாம் என்ன பேர் வந்திருக்குமோ தெரியல. அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் பாதுகாத்தான். நபியே, கிராம மக்கள் வந்து பேசுகிறார்கள் தாங்களெல்லாம் மூமின்களாக ஆகிவிட்டதாக. நீங்கள் அவர்களை நோக்கி சொல்லுங்கள் நீங்கள் இன்னும் மூமினாக ஆகவில்லை. வலாகின் கூலு அஸ்லம்னா, இப்போ தான் இஸ்லாத்துக்கு வந்திருக்கோன்னு சொல்லுங்க. என்ன சொல்லுங்க? இப்போ தான் முஸ்லீம்கள் ஆகிருக்கோன்னு சொல்லுங்கப்பா. என்ன நீங்கள் ஈமான் ஆகிட்டீங்கன்னு சொல்கிறீங்களா? நீங்கள் என்ன சும்மாவா ஈமானு? அல்லாஹ் சொல்கிறான் அடுத்து, வலம்மா யதுகுலில் ஈமானு ஃபீ குலூபிக்கும், இன்னும் உங்கள் உள்ளத்தில் ஈமான் வரல. இன்னும் உங்கள் உள்ளத்தில் இன்னும் உங்கள் கல்புக்குள்ளார ஈமானு நுழையலை. வயின் துத்தியுல்லாஹ வ ரசூலஹு லா யலிதுக்கும் மின் அமாலிக்கும் ஷைஆ இன்னல்லாஹ கஃபூருர் ரஹீம். அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய ரசூலுக்கும் நீங்கள் கீழ்ப்படிந்து நடந்தால் அதை கற்றுக்குங்க முதல்ல. ஈமான் அப்போ தான் அப்படி தான் வரும். எப்படி வரும்? முதல்ல எப்படி வரும்? இத்தாஅத்தில் அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் கீழ்ப்படியணும். அல்லாஹ் சொல்லிட்டானா முடிஞ்சு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டாங்களா முடிஞ்சிச்சு. அவங்கள மீறி எனக்கு உலகத்தில் எதுவும் கிடையாது, யாரும் கிடையாது. அது வந்தாதான் எனக்கு என் மார்க்கம், என் இஸ்லாம், என் தீன். நான் முதல்ல மூமின் முஸ்லீம், அப்புறம்தான் நான் ஒரு இந்தியன் இல்லையா? என்ன அப்புறம்தான் நான் டாக்டர், அதுக்கு பிறகுதான் நான் இன்ஜினியர். எங்கள் அத்தாவுக்கும் அம்மாவுக்கும் நான் பிள்ளை என்பது ரெண்டாவது. முதல்ல நான் யாரு? அப்துல்லா. முதல்ல யாரு சொல்லுங்க? நான் முதல்ல அல்லாவுக்கு அடிமை. முதல்ல நான் யாரு? அல்லாவுக்கு அடிமை. எனக்கு ரப்பு ஒருத்தன் இருக்கான், அவனை திருப்தி படுத்திட்டு தான் நான் மற்றவங்களை பற்றியே யோசிப்பேன். மற்றவங்களை பற்றிய யோசிப்பேன். அவனை அதிருப்திப்படுத்த மாதிரி வந்துச்சுன்னா நான் எத்தகைய சோதனைகளையும் தாங்குவதற்கு தயார். அவனை அதிருப்திப்படுத்தி யாரையும் திருப்திப்படுத்த வேண்டிய அவசியம் கட்டாயம் எனக்கு இல்லை. இந்த உலகத்துடைய நெருப்பு எனக்கு சொர்க்கம். அல்லாவை திருப்திப்படுத்துவதற்காக நான் நெருப்பில் போடப்பட்டாலும் சரியே. போடப்பட்டார்களா இல்லையா? பாய் இதுக்குன்னே ஒரு சூறா இறக்கியிருக்கிறான் பாய். வஸ்ஸமாஇ ذاتில் புரூஜி வல் யௌமில் மவ்ஊதி வஷாஹிதின் வமஷ்ஹூத் குத்தில அஸ்ஹாபுல் உஹ்தூதின் நாரி ذاتில் வகூத் இத்ஹும் அலைஹா குஊத் வஹும் அலா மா யஃஅலூன பில் முஃமினீன ஷுஹூத். ஈமான் கொண்டதற்காகவே அந்த ஊர் மக்களையெல்லாம் கைது செய்து சங்கிலிகளில் கட்டி அவர்களுக்காக மிகப்பெரிய ஒரு அகழை தோண்டி அதிலே நெருப்பை மூட்டி ஒருவர் பின் ஒருவராக அந்த நெருப்பு அகழியிலே தள்ளிக்கொண்டே இருந்தான். கடைசியில் ஒரு பெண்ணு வர்றாங்க. அதெல்லாம் படிக்கணும் பாய். ஒரு பெண்ணு வர்றாங்க, குழந்தை நெஞ்சில் அணைச்சிக்கிட்டு, நான் மூமின் ஆயிட்டேன், என்னை தூக்கி நெருப்பில் போட போகிறாங்க. பாவம், இந்த குழந்தைக்கு ஒன்றுமே தெரியாது, என்ன நடக்குதுன்னே தெரியாது அப்படின்னு அந்த குழந்தை மேலே இறக்கப்பட்டு அந்த குழந்தைய பார்க்குறாப்புல. அந்த குழந்தைய அல்லாஹ் பேச வைக்கிறான். அந்த குழந்தைய அல்லாஹ் பேச வைக்கிறான். யா உம்மா இஸ்பிரி ஃபஇன்னகி அலல் ஹக்கி, என் அம்மாவே நீ சகித்துக்கொள், பொறுத்துக்கொள், நீ சத்தியத்தில் இருக்கிறாய் அப்படின்னு அந்த குழந்தை சொன்ன மாத்திரத்தில் அந்த அம்மா அந்த குழந்தையோடு அப்படியே நெருப்பில் விழுந்துட்டாங்க. அல்லாஹு அக்பர்.
புரிஞ்சுங்களா? This is Iman. Iman need some sacrifice. Iman need some sacrifice. இது ஈமான். ஈமான் சில தியாகங்களை கேட்கிறது நம்மிடத்திலே. ஈமான் என்பது சோதனைகளால் சூழப்பட்டது. ஈமான் என்பது சோதனைகளால் சூழப்பட்டது. ஈமான் நீட் சம் sacrifice. ஈமான் என்ன கேட்கிறது? சில தியாகங்களை கேட்கிறது. ஈமான் நம்மிடமிருந்து சில இழப்புகளை பார்க்க விரும்புகிறது. சகிச்சுக்கிறியா இல்லையா? தாங்கிக்கிறியா இல்லையா? ரொம்ப ஈஸி கிடையாது பாய். படிங்க. எங்கே படிங்க? நான் இந்த சூரத்தை இப்போ குஜராத்தில் இருக்கிறோம். இங்கேருந்து கொஞ்சம் இடையில வெளியே போகிறோம். சூரா அன்கபூத். சூரா அன்கபூத். புரியுதா? என்ன ஆயிட்டு சொல்லுங்க. சூரா அன்கபூத் முதலாவது, இரண்டாவது வசனம், மூணாவது வசனம். அலிஃப் லாம் மீம் அஹஸிபன் நாஸு அன் யுத்ரகு அன் யகூலு ஆமன்னா وهم لا يفتنون ولقد فتنا الذين من قبلهم فليعلمن الله الذين صدقوا وليعلمن الكاذبين. யார் படிப்பா தர்ஜுமா? யார் கையில் இருக்க தர்ஜுமா? படிங்க, சத்தமாக படிங்க. அடிச்சானா அல்லாஹ் ஒரு அடி மண்டையில் போட்டானா இல்லையா? டேய் பிரியாணி சாப்பிட்ற பாயே, கல்யாணம் கொண்டாடுற பாய, என்ன பேரை வச்சுக்கிட்டு ஊர் சுற்றுற பாய, என்ன பாய்? அப்துல்லா, அப்துல் ரஹ்மானு நல்ல பேரை வச்சுக்கிட்டு ஊரை ஏமாத்துற பாய, ஹதீஜா, ஃபாத்திமானு நல்ல நல்ல பேரா வச்சுக்கிட்டு ஊரை ஏமாத்துற பாய, பாய்மாவே, நீ என்ன நினச்சிக்கிட்ட? நீ மூமின்னு சொன்னா விட்டுருவோமா? நீ மூமின்னு சொன்னா விட்டுருவோமா? அப்படி வசனத்தை புரிஞ்சு பாருங்க. என்ன பாய், நம்மளை பார்த்து வசனம் பேசுதுன்னா இப்படி பேசுகிறோம். அட உமர் ஷரீஃபே, நீ என்ன நினச்சிக்கிட்ட? அந்த வசனத்தில் அப்படியே நம்ம பேரை வச்சு பாருங்க. மக்கள் எண்ணிக்கொண்டார்களா? மக்கள் நினைத்து கொண்டார்களா? மனிதர்கள் நினைத்து கொண்டார்களா? அங்கே பேரை வைங்க. அவங்க உங்கள் பேரை எண்ணி நினச்சிக்கிட்டியா? மக்கள் ஈமான் நாங்கள் இடத்துல நம்ம பேரை வைங்க. உமர் ஷரீஃபே, நீ மூமினாகி விட்டால், மூமின் என்று சொல்லிவிட்டால் சோதிக்கப்படாமல் விட்டுவிடப்படுவாய் என்று நினைத்து கொண்டாயா? எல்லாம் கேட்குறான் பாய். எல்லாம் யார்கிட்ட பேச? குரான் யார்கிட்ட பேசுது பாய்? நம்மள்ட்ட தானே பேசுது. நம்ம என்ன பண்ணுறோம்? ஏதோ சஹாபாக்களை பற்றி எல்லாம் சொல்கிறான் போல இருக்கு. என்ன அப்போ நமக்கு இல்லையா குரானு? என்ன பாய், நமக்கு இல்லையா? அடி சஹாபாக்கள் மட்டும் வாங்கினா போதுமா பாய்? என்ன பாய், அடி பிலால் மட்டும் வாங்குவாரா? நம்ம ஈஸியாக சொர்க்கத்துக்கு போயிடலாமா? அடி அம்மாருக்கு மட்டும்தானா? அடி சுமையாவுக்கு மட்டும்தானா? சோதனை அவங்களுக்கு மட்டும்தானா? என்ன பாய், நமக்கு சொகுசு வாழ்க்கை, அவங்களுக்கு சோதனை வாழ்க்கை, கடைசியில் ரெண்டு பேரும் ஒரே சொர்க்கத்துக்கு போகணுமா? என்ன பாய், என் கொஸ்டின் நியாயமா? அல்லாஹ் கேட்பானா இல்லையா? அவங்களுக்கு சோதனை வாழ்க்கை, நமக்கு சொகுசு வாழ்க்கை, கடைசியில் ரெண்டு பேரும் ஒரே சொர்க்கத்துக்கு போகணுமா? தோளில் கை போட்டுக்கிட்டு. அல்லாஹ் கேட்பான், ஏண்டா டேய், ஊரை ஏமாத்துனீங்க உலகத்தில், இப்போ கடைசியில் என்ன ஏமாற்ற வந்துட்டீங்களா? அதையும் எல்லாம் சொல்கிறானா இல்லையா? எடுத்து படிங்க பாய், குரானை படிங்க பாய். எடுங்க சூரா பக்ரா எடுங்க, 8வது வசனம் படிங்க. நீங்களே படிங்க சத்தமாக. 3 சூறா அப்படி கையில் வச்சுங்க. குஜராத்தை கையில் வச்சுக்கோங்க, விட்டுறாதீங்க. அன்கபூத்தை கையில் வச்சுக்கிட்டீங்க. இப்போ எங்கே எடுக்கிறீங்க? பக்ரால 8வது வசனம் படிங்க சத்தமா. மக்களில் பலர் இருக்கிறார்கள், நாங்கள் நம்பிக்கை கொண்டோம் என்று சொல்வார்கள். அல்லாஹ் மேல நம்பிக்கை, எங்களுக்கு ஆகிரத்து மேல நம்பிக்கை இருக்குன்னு சொல்லுவாங்க. தொழுவு கூட வருவாங்க. இங்க வருவாங்க, ஹஜ்ஜுக்கு கூட வருவாங்க. நம்மளோட சேர்ந்து குர்பானி கொடுப்பான், ரமதான் மாசம் நோன்பு வைப்பான், இஃப்தார் பண்ணுவான். அல்லாஹ் சொன்னா அவன்லாம் பாய் கிடையாது. வமாஹும் பிமுமினீன், அவர்கள் மூமின்களே கிடையாதுன்ட்டு அல்லாஹ் தஆலா போட்டான். ஒரே
அஸ்தக்ஃபிருல்லாஹல் அஸீம், அஸ்தக்ஃபிருல்லாஹல் அஸீம். அல்லாஹ்வை சீட் பண்ண நினைக்கிறாங்க. அப்புறம் யார? உண்மையான மூமின்களை சீட் பண்ண நினைக்கிறார்கள். அல்லாஹ் சொல்றான், அட பிச்சைக்காரனோலா, நீங்கள் சீட் பண்ணிக்கிறது உங்களை தாண்டா, நீங்கள் ஏமாத்திக்கிறது உங்களை தாண்டா. நீங்கள் அல்லாஹுவையோ மூமின்களையோ சீட் பண்ண முடியாது, ஏமாற்ற முடியாது. அப்புறம் அல்லாஹ் என்ன சொல்கிறான் படிங்க. they don't have feeling. அவங்களுக்கு என்ன இல்லை? தாங்க இவ்வளோ பெரிய தப்பு செய்கிறோங்கிற ஃபீலிங்கே இல்லை, உணரவே இல்லை அவங்க. அப்புறம் அல்லாஹ் அடுத்து என்ன சொல்கிறான் படிங்க. மரதுன் ஃபஸாதஹுமுல்லாஹு மரலா. அவங்க உள்ளத்தில் நோய் இருக்குங்கிறான். ஈமான் இல்லைடா, அவங்க உள்ளத்தில் என்ன இருக்கு? நோய் இருக்குடா, சந்தேக பேர்வழிகள். அல்லாஹ் ஒரு ரசூலும் எதை சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறானோ. சொல்லுங்க பாய், நம்ம பாய் நிலைமையை நினச்சி பாருங்க. இப்போ என்னங்க நம்ம ஈமான் கொண்டிருக்கிறோம், என்ன ஈமானில் இருக்கிறோம்? அல்ஹம்துலில்லாஹ். இது இன்னும் எல்கேஜியில் உட்காந்துருக்கோம். எங்கே உட்காந்துருக்கோம்? எல்கேஜியில் தான். இன்னும் ஈமானுடைய ஏபிசிடியை தான் இன்னும் நம்ம படிச்சுக்கிட்டு இருக்கிறோம். இன்னும் பாதை, நீண்ட பாதை இருக்குது. சரியா? இங்கே வாங்க, அப்படியே இப்போ குஜராத்துக்கு போங்க. அல்லாஹ் சொல்கிறான் அடுத்த வசனத்தில், அல்லாஹ்வுக்கு ரசூலுக்கு கட்டுப்படுங்கன்னு சொல்லிட்டு, இன்னமல் முஃமினூன அல்லதீன ஆமனூ பில்லாஹி வ ரசூலிஹி. உண்மையான மூமின்கள் யார் தெரியுமா? உண்மையான நம்பிக்கையாளர்கள் யார் தெரியுமா? உறுதியான மூமின்கள் யார் தெரியுமா? மறுமையிலே வெற்றி பெறக்கூடிய மூமின்கள் யார் தெரியுமா? யாரை நான் மூமின்கள் என்று ஏற்றுக்கொண்டேனோ அந்த மூமின்கள் யார் என்று உங்களுக்கு தெரியுமா? எப்படிங்க? ரெண்டு மூமின் இருக்கான்ல. இப்போ ஒருத்தன் யாரு? சும்மா தான் மூமின்னு சொல்லி சொல்லுங்க, ஊரில் சுத்திக்கிட்டு இருக்கிறவன். இன்னொரு மூமின் யாரு? 7 வானங்களுக்கு மேலிருந்து அல்லாஹுவால் புகழப்படக்கூடிய மூமின். எந்த மூமின்களுக்காக மலக்குகள் துஆ செய்கிறார்களோ, புரியுதா இல்லையா? அந்த மூமின்கள். அவங்க யாரு? ஆமனு பில்லாஹி வ ரசூலிஹி. அல்லாஹுவையும் அவனுடைய ரசூலையும் நம்பிக்கை கொண்டு, சும்மலம் யர்தாபு. அவங்களுக்கு சந்தேகமே இருக்காதுங்க இந்த தீன்ல. எதுல சொல்லுங்க? இந்த தீன்ல அவங்களுக்கு சந்தேகமே இருக்காது. வஜாஹது பி அம்வாலிஹிம் வ அன்ஃபுஸிஹிம் ஃபீ சபீலில்லாஹ். அல்லாஹ்வின் பாதையிலே தங்களது உயிராலும் பொருளாலும் போரிட்டவர்கள். அல்லாஹ்வுக்கு ரசூலுக்கு முன்னாடி இந்த உலகத்தை துச்சமாக மதித்தவர்கள். அல்லாஹ் சொல்றான், உலாயிக ஹுமுஸ் ஸாதிகூன். இவர்கள்தான் ட்ரூ பிலீவர்ஸ். சொல்லுங்க, இவர்கள்தான் உண்மையான நம்பிக்கையாளர்கள். உலாயிக ஹுமுஸ் ஸாதிகூன். முடிஞ்சு. அல்லாஹ் கொடுக்குற சர்டிஃபிகேட் இப்போ வாங்கிக்க வேண்டியதுதான். அந்த மாதிரி இருந்தால் இந்த சர்டிஃபிகேட். புரிஞ்சுங்களா இல்லையா? அப்போ அந்த ஈமான், அந்த யக்கீன், அதான் பாருங்க. இந்த சூரா பக்ரால அல்லாஹ் தஆலா அந்த ஆரம்ப ஃபர்ஸ்ட் வசனத்திலே பாருங்க, கவனிக்கணும், அதெல்லாம் சிந்திக்கணும். எப்படி ஆரம்பிக்கிறா? ஹுதல் லில் முத்தகீன் அல்லதீன யுமினூன பில் கைபி வ யுகீமூனஸ் ஸலாஹ் வ மிம்மா ரஸக்னாஹும் யுன்ஃபிகூன். அப்புறம் என்ன சொல்றான்? வல்லதீன யுமினூன பிமா உன்ஸில இலைக வ மா உன்ஸில மின் கப்லிக. அப்புறம் எப்படி முடிக்கிறான் சொல்லுங்க? எஸ், வபில் ஆஹிரத்தி ஹும் யூகினூன். இங்கே தான் இருக்கு, இங்கே தான் இருக்கு ஆஹிரத். சொன்னா இல்லையா ஆரம்பத்தில்? அல்லாஹு தஆலாவிடத்தில் ரொம்ப ஈஸியான கான்செப்ட் என்ன? ஜன்னத் ஜஹன்னம், சொர்க்கம் நரகம், மூமின்கள் குஃபார்கள். முடிச்சு. அல்லாஹ் வபில் ஆஹிரத்தி ஹும் யூகினூன். மறுமையை உறுதி கொள்வார்கள். The strong believe in ஆஹிரா. மறுமையிலே நம்பிக்கை. நம்ம சொர்க்கத்தை பார்த்திருக்க வேண்டிய அவசியமே இல்லைங்க. நம்ம அல்லாஹ் சொல்லிட்டாங்க. யார் சொல்லிட்டா? அல்லாஹ் சொல்லிட்டா, முடிஞ்சு போச்சு. நாம் கண்ணால் பார்ப்பதை விட என் ரப்பு சொன்னது மேலே எனக்கு நம்பிக்கை. புரியுதா இல்லையா? என்னுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, சொர்க்கம்னு ஒன்று இருக்கு, நான் பார்த்தேன்னாங்க.
அங்கே இப்படி இப்படி நேமத்து இருக்கு, நான் பார்த்துட்டு வந்து சொல்கிறேன்னாங்க. முடிஞ்சு, எனக்கு அது போதும். எனக்கு, நான் என்னை பொய்ப்பிப்பேன், ஆனால் என்னுடைய நபி சொன்னதை பொய்ப்பிக்க முடியும். அபூபக்கர் செஞ்சாரா இல்லையா? அபூபக்கருக்கு பேர் என்னங்க? சித்திக்னா என்ன? த ஸ்ட்ராங்கஸ்ட் பிலீவர், வெரி ட்ரூவஸ்ட் பிலீவர், ரொம்ப உண்மையாளர். எப்படிங்க? அப்போ எல்லா சஹாபாக்களும் மூமின்கள் தான். இவருக்கு ஒரு கிரேடு. இவருக்கு என்ன? சித்தீக். சும்மாவா கிடைக்கும்? உலகத்திலங்க இதாங்க கான்செப்ட். அல்லாவை நம்பிட்டியா சரணடைஞ்சிரு. அல்லாவை நம்பிட்டியா என்ன செஞ்சிரு? அல்லாஹு தஆலா இப்ராஹிம் நபிகிட்ட பேசினான். இப்ராஹிம் சரணடைஞ்சிருங்கண்ணா. இப்ராஹிம் என்ன செஞ்சிருங்க சொல்லுங்க. குர்ஆன் ஆயத்து சொல்கிறேன், பயப்படாதீங்க. இஷ்டத்துக்கு அள்ளி விடுற அலிம்சா கிடையாது இன்ஷா அல்லாஹ். சூரா பக்ரா 2வது அத்தியாயத்தில் 131. நபியே, இப்ராஹிமுக்கு அவரது இறைவன் கூறியதை நினைவு கூறுங்கள். இப்ராஹிமை பார்த்து அல்லாஹ் சொன்னான், இப்ராஹிமே சரணடைந்து விடு, பணிந்து விடு, கட்டுப்பட்டு விடு, கீழ்ப்பணிந்து விடு. அஸ்லிம். என்னப்பா இது? கால லஹு ரப்புஹு அஸ்லிம். என்ன சொன்னார் அவரு? கால அஸ்லம்து லிரப்பில் ஆலமீன். அகிலங்களின் இறைவனுக்கு நான் சரணடைந்து விட்டேனே. முடிஞ்சு தான் பாய் மார்க்கம். இதான் பாய். இன்னைக்கு பாருங்க, ஒரு அரசியல்வாதிக்கு சரணடைகிறான் இல்லையா? ஒரு நடிகனுக்கு பின்னாடி போய் சரணடைகிறான். அவனுக்காக உயிரை பச்சை குத்திக்கிறான், விரலை வெட்டுறான், தற்கொலை பண்ணிக்கிறான். டேய் மூமின்களா, அல்லாவுக்கு சரணடைங்க, அல்லாவை நேசிங்க, அல்லாவுக்காக உங்களை தியாகம் செய்யுங்கள். என்னுடைய அல்லாஹ் என்னை படைத்தவன், அவனை திருப்திப்படுத்தணும். வல்லாஹு வ ரசூலுஹு அஹக்கு அன் யுர்துஹு. உன்னுடைய ஆட்சியாளனை, உன்னுடைய அதிகாரியை, உன்னுடைய தாயை, தந்தை, யாரை நீ திருப்திப்படுத்த நினைக்கிற? அல்லாஹ்வை திருப்திப்படுத்தி. நீ மூமினாக இருந்தால் நீ திருப்திப்படுத்துவதற்கு தகுதியானவன் யாரு? அல்லாஹ். அடுத்து யாருங்க? அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நம்மளாம் என்ன ஏங்க சஹாபாவானாங்க? ஏங்க அல்லாஹ் அவங்க மேலே அவ்வளவு பாசத்தை கொட்டினான்? சொல்லுங்க பார்க்கலாம். அப்படியே நபிக்காக உயிரை கொடுத்தாங்க. நபிக்காக உயிரை கொடுத்தாங்க. நீ கொல்லப்படணுமா, உன் நபி கொல்லப்படணுமா? சொல்லு, உன்னை விட்டுரும். ஒன்றும் வேணாம். உன்னுடைய நபிய கொல்றது உனக்கு பிடிக்கும்னு சொல்லிடு, முடிஞ்சு போச்சு. உன் நபியை கொண்டாந்து கொடுத்துட்டு நீ போங்க, அதெல்லாம் கிடையாது. என்ன சொன்னாங்க ஒரு சஹாபியும்? நான் வெட்டப்படுவது எனக்கு பிரியமானது. எதை விட? என்னுடைய நபி அவங்களுடைய வீட்டில் இருக்கும்போது அவங்களுக்கு ஒரு முள்ளு குத்துறதை கூட என்னால் தாங்க முடியாது. அல்லாஹு அக்பர். என்னங்க பாசம் நமக்கெல்லாம் என்ன இருக்கு? நபி மேலே என்னத்த பாசத்தை வச்சுருக்கோம் நம்ம? ஒரு சஹாபியுடைய பாசத்தை பாருங்கள் ரசூல்லா மேலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சஹீஹ் முஸ்லீமில் ஒரு ஹதீஸ் வருது. ரபியா இப்னு கஅப் அல் அஸ்லமின்னு நினைக்கிறேன். ரசூல்லாவுக்கு வேலை செய்கிறவர். இந்த காலத்துலேயும் தலைவர்களுக்கு வேலை செய்வாங்க, கரெக்டு தான். ரபியா இப்னு கஅப் அல் அஸ்லமி பேர் என்ன? அந்த சஹாபி பேர் சஹீஹ் முஸ்லீமில் 489வது ஹதீஸ். ரசூல்லாவுக்கு அவ்வளவு பணிவிட, ஒழு செய்கிறதுக்கு தண்ணி வைக்கிறது, அவங்க பாத்ரூம் போனாங்கன்னா அதுக்கு தண்ணி உங்களுக்கு கொண்டு போய் கொடுத்துட்டு வர்றது, இதுதான் அவருக்கு வேலை. 24 மணி நேரமும் ரசூல்லா எப்போ ஒழு செய்வாங்க, அதுக்கு தண்ணி. அதுக்காக வேண்டி அவர் தன்னை வாழ்க்கையை அர்ப்பணிச்சுக்கிட்டாருங்க. ஒரு நாள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சஹாபியை பார்த்து சொல்கிறாங்க, சல், நீங்கள் ஏதாவது சொல்லுங்கள், உங்களுக்கு நான் அல்லாஹ்ட்ட துவா செய்கிறேன்னு. அந்த சஹாபி என்ன தெரியுமா சொன்னார்? அல்லாஹு அக்பர். முராஃபகதக ஃபில் ஜன்னா. அல்லாஹ்வின் தூதரே, சொர்க்கத்தில் உங்களுக்கு ரஃபீக்காக தோழனாக இருக்க வேண்டும்.
ரஃபீக்னா யாருன்னு சொன்னார், நிறைய இருக்குது. தோழன், சதீக்னா தோழன், ஹபீப்னா தோழன், ஹலீல்னா தோழன். ரஃபீக்னா உங்களுக்கு உதவி செய்கிற தோழனாக இருக்கணும். எப்படி இருக்கணும்? அங்கே கூட சொர்க்கத்தில் வந்து கூட என்ன எதிர்பார்த்தாங்க, ரசூல்லாக்கு ஹெல்ப் பண்ணுற தோழனாக இருக்கணும்னு சொல்லிட்டு. அல்லாஹ் அக்பர். என்ன பாய், நம்மளாம் என்னைக்காவது நினச்சி பார்த்துருக்குறோமா? என்னைக்காச்சும் தனிமையில் உட்காந்து ரசூல்லா சொன்னாங்களே, உங்களுடைய ரப்பை நீங்கள் பார்ப்பீர்கள் பௌர்ணமி அன்று சந்திரனை பார்ப்பது போன்று, அது எப்படி இருக்கும் அந்த நாள் அப்படின்னு நம்ம சிந்திச்சு பார்த்து அழுதுருக்குறோமா? என்ன ஈமான் நம்மள்கிட்ட இருக்கு? என்ன பாய், ஹதீஸில் இருக்கா இல்லையா? புகாரி ஹதீஸில் இருக்கா இல்லையா? முஸ்லீம் ஹதீஸில் இருக்கா இல்லையா? நிச்சயமாக நீங்கள் உங்களது ரப்பை காண்பீர்கள் பௌர்ணமி அன்று சந்திரனை பார்ப்பது போன்று. எப்போ சொன்னாங்க ரசூல் அந்த ஹதீஸை? சஹாபி ஓடி வர்றார், யா ரசூலல்லாஹ், நாங்கள் அல்லாஹ்வை பார்க்க முடியுமா அப்படின்னு சொல்லி. நமக்கெல்லாம் அப்படி சிந்தனை வந்திருக்கா பாய்? அப்போ நம்ம என்ன தொழுகிறோம்? யாரை தொழுகிறோம்? யாருக்கு சுஜூது பண்ணுறோம்? அல்லாஹ்வை பார்க்கணுன்னு ஆசை வந்து அதை பற்றி சிந்திச்சு அதுக்காக கண்ணிலிருந்து கண்ணீர் வரல, அழுகல அப்படின்னா நம்மளாம் என்ன, வாட் கைண்ட் ஆஃப் முஸ்லிம்ஸ் வி ஆர், வாட் கைண்ட் ஆஃப் மூமின் வி ஆர்? ஈமான்னா என்ன பாய்? ஆமன்து பில்லா, அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்டோம். அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்டோம்னு சொல்கிறோம். அப்போ அல்லாஹ்னா யார்? அவனை பார்க்க முடியுமா? எப்போ பார்க்க முடியும்? எங்கே பார்க்க முடியும்? அவன் எப்படி இருப்பான்? இப்படிலாம் சிந்தனை வரலன்னா என்னப்பா ஈமான் அது? என்ன பாய்? சஹாபி வந்து கேட்குறாரு, யா ரசூலல்லாஹ், நாளைக்கு மறுமையில் என்ன நடக்கும்? இவ்வளவு பேர் வருவாங்களே, எவ்வளோ பேர்? ஆதம்லேருந்து கடைசியாக இவ்வளவு கூட்டமாக இருக்குமே, அல்லாஹ்வை எப்படி பார்க்கறதுன்னு எப்படி சிந்திச்சிருக்காங்க பாருங்க. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அட என்னங்க நீங்கள், ஹல் துலாமூன ருயத்தல் கமரி லைலத்தல் பத்ரி, பௌர்ணமி அன்று சந்திரனை பார்ப்பதற்கு உங்களுக்கு ஏதாவது நெருக்கடி ஏற்படுமா? தள்ளுமுள்ளு ஏற்படுமா? அந்த மாதிரி தெளிவாக நீங்கள் அல்லாஹ்வை பார்ப்பீங்க, கவலைப்படாதீங்கன்னா. எவ்வளோ சந்தோஷமாக இருந்திருக்கு சஹாபாக்களுக்கு. என்னங்க எவ்வளோ பெரிய பாக்கியம் தெரியுமா? அல்லாஹ்வை பார்க்கறது மறுமையில் மூமின்களுக்கு தாங்க கிடைக்கும். யாருக்கு கிடைக்கும்? மூமின்களுக்கு தான் கிடைக்கும். மறுமையில் அல்லாஹ் நிறுத்தி வச்சிருவோம். படிங்க, சஹீஹுல் புகாரியில் கிதாபு தௌஹீதில் கடைசி பெரிய ஹதீஸ், நீளமான ஹதீஸ். எல்லாரும் நிற்பாங்க. ஏன்டா நிற்கிறீங்க எல்லாரும்? எங்கள் ரப்பு வருவாங்க எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோன்னு சொல்லிட்டு. சூரியனை வணங்கியவர்கள் அந்த சூரியனோட சேர்த்து நரகத்தில் போடப்பட்டு விடுவார்கள். சந்திரனை வணங்கியவர்கள் சந்திரனோடு சேர்த்து நரகத்தில் போடப்படுவார்கள். கடைசியில் மூமின்களும் நிற்பாங்க, முனாஃபிக்குகளும் உள்ளார நிற்பானுவலாம். படிச்சு பாருங்க, சூரா நூன் வல் கலம். யௌம யுக்ஷஃபு அன் சாகின் வ யுதஊன இல சுஜூத். அல்லாஹு தஆலா தன்னுடைய சாக்கிலிருந்து, தன்னுடைய கெண்டைக்காலிலிருந்து திரையை அகற்றுவான். அவர்கள் எல்லாம் சுஜூது செய்வதற்கு அழைக்கப்படுவார்கள். ஆனால் அவர்களால் சுஜூது செய்ய முடியாது. காஷியத்தன் அபுசாருஹும், அவர்களது பார்வைகள் எல்லாம் தாழ்மை அடைந்துவிடும், கேவலப்பட்டுவிடும், தாழ்ந்துவிடும். தர்ஹகுஹும் தில்லா, இழிவு அவர்களை சூழ்ந்து கொள்ளும். வகது கானு யுதஊன இல சுஜூதி வஹும் சாலிமூன், அவர்கள் முன்பு சுஜூதுக்கு அழைக்கப்பட்டார்கள் அவர்கள் ஆரோக்கியமாக இருக்கும்போது. அப்போ அந்த மூமின்கள் இங்கே நிற்பாங்க. அல்லாஹ் வருவான். முதல்ல அல்லாஹ் வேற ஒரு உருவத்தில் வருவான். அல்லாஹ் வேற ஒரு உருவத்தில் வருவான். அல்லாஹ் சொல்லுவான், நான் தான் அல்லான்னு சொல்லிட்டு. மூமின்கள் சொல்வார்கள், இல்லை, எங்களது ரப்பை நாங்கள் அறிவோம், எங்களது ரப்பை நாங்கள் அறிவோம், அவனுக்காக காத்திருக்கிறோம் சொல்லிட்டு. அல்லாஹ் சுப்ஹானல்லாஹ். அதான் ஹதீஸை நம்புனா அந்த யக்கீன் கிடைக்கும். அல்லாஹு தஆலா அவனுடைய உருவத்திலே வருவான். மூமின்கள் எல்லாம் சுஜூதிலே விழுந்து விடுவார்கள். முனாஃபிக் சுஜூதில் உழுகிறதுக்கு பார்ப்பான். இப்படி முன்னாடி உழுக முயற்சி போகும்போதெல்லாம் பின்னாடியே விழுவான். யாரு? முனாஃபிக். ஃபீ குலூபிஹி மரதுன், அவர்களது உள்ளத்திலே நோய் இருக்கிறது என்று அல்லாஹ் சொன்னானா இல்லையா? அந்த கூட்டம் சுஜூது பண்ண முடியாது. அல்லாஹ் அவங்களெல்லாம் தூக்கி கடாசிடுவான். இந்த சுஜூது செஞ்ச மூமின்களை அல்லாஹ் சொர்க்கத்துக்கு அழைச்சிப்பான். எதுக்கு?
அங்கே கொண்டு போய் வச்சு தன்னுடைய கிப்ரியா பெருமை என்ற அந்த திரையை முழுமையாக அகற்றி என்ன சந்தோஷமாக நீங்கள் பாருங்கன்னு சொல்லிட்டு. அல்லாஹ் அக்பர். எவ்வளோ பெரிய திருப்தியாக இருக்கும், எவ்வளோ பெரிய சந்தோஷமாக இருக்கும். புரியுதா இல்லையா? அப்போ இங்கே வாங்க, அந்த சஹாபிட்ட வாங்க. ரபியா இப்னு கஅப் அல் அஸ்லமி, அவர்கிட்ட ரசூல்லா கேட்குறாங்க, கேளுப்பாயா அப்படின்னு சொல்லிட்டு. நம்மளாக இருந்தால் ஒரு தலைவர்கிட்ட ஒரு அரசர்கிட்ட வேலை செய்யும்போது என்ன கேட்டிருப்போம்? ஒரு ஏக்கர் பட்டா போட்டு கொடுத்துருங்களேன் இருப்போம். என்ன கொடுத்துருப்போம்? ஒரு ஏக்கரு ஒரு பட்டா போட்டு கொடுத்துருங்களேன் அப்படின்னு. அஸ்தக்ஃபிருல்லாஹ் அல்-அஸீம். அந்த சஹாபி கேட்குறாரு பாருங்க, முராஃபகதக ஃபில் ஜன்னா, உங்களோடு சொர்க்கத்தில் இருந்து உங்களுக்கு பணி செய்ய வேண்டும் நபியே அப்படின்னு சொல்லிட்டு ரசூல்லா கேட்குறாங்க. அவ கைரதாலி, வேற ஆசை இல்லையா உனக்குன்னு கேட்குறாங்க. சுப்ஹானல்லாஹ். குல்து ஹுவதாக் யா ரசூலுல்லாஹ், எனக்கு ஒரே ஆசை, அவ்வளோதான், சொர்க்கத்தில் உங்களோட இருக்கணும். கால ஃபஅஇன்னி அலா நஃப்ஸிக பிகஸ்ரத்தி சுஜூத். ரபியா, நீ கேட்டது சாதாரணமானதில்லை. அதுக்கு நான் அல்லாஹ்ட்ட ரெக்கமெண்ட் பண்ணும்னா நீ அதுக்கு தகுந்த மாதிரி வா, நிறைய தொழுதுட்டு வா, நிறைய தொழுதுட்டு வா. புரிஞ்சா? சுப்ஹானல்லாஹ். இதாங்க ஈமான். ஈமான் என்றால் என்ன? யார் தன்னுடைய மறுமையை பற்றி சிந்திப்பாரோ, எதை பற்றி சிந்திக்கணுங்க? மறுமையை சிந்திப்பாரோ, யாருக்கு அல்லாஹ்வுடைய நினைவு ஓங்கி இருக்குமோ, யாருக்கு அல்லாஹ்வுடைய நினைவு. இதெல்லாம் டெஸ்ட்டு, இதெல்லாம் என்ன தெர்மாமீட்டர் வச்சு பார்க்க வேண்டியதான். வகல்புஹு முஅல்லகும் பில் மசாஜித், பள்ளியை விட்டு போனோன்னா திரும்ப பள்ளிக்கு எப்படா வருவேன்னு நிற்கணும். புரியுதா இல்லையா? ஒரு இமாம் அவர் போயிட்டுருக்கிறார். அப்போ ஒரு மூதாட்டி அவங்க வேகமாக ஒலு செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ அந்த மூதாட்டிகிட்ட அந்த இமாம் கேட்குறாரு, என்னம்மா பாங்க சொல்லியாச்சா அப்படின்னு சொல்லி, லோஹருக்கு நேரம் ஆயிடுச்சா, பாங்க சொல்லிட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. அந்த பெண்ணு சொல்கிறாங்க பாருங்க, எப்படி இருந்திருக்கிறாங்க பாருங்க அந்த காலத்தில் பெண்கள்லாம். சி, என்ன கேவலம், அப்படிப்பட்ட ஒரு அடியானாக நான் இருக்க வேண்டுமா? என் எஜமானன் என்னை அழைத்ததற்கு பிறகு நான் செல்ல வேண்டுமா? புரிஞ்சா இல்லையா? இந்த இமாம் என்ன கேட்குறாரு, வேகமாக அந்த பெண்ணிட்ட ஒளி செஞ்சுட்டு இருக்கிறத பார்த்துட்டு, பாங்க சொல்லிட்டாங்களாமா அப்படின்னு கேட்குறாரு. அந்த பெண் என்ன சொல்கிறாங்க, சே என்ன கேவலம், இப்படிப்பட்ட ஒரு அடியாளாக நான் இருக்க வேண்டுமா? என் எஜமானன் அழைத்ததற்கு பிறகு நான் செல்ல வேண்டுமா? புரிஞ்சா இல்லையா? என்ன புரிஞ்சு சொல்லுங்க பார்க்கலாம். நம்ம எப்படி கேவலமாக இருக்கும் பாருங்க, அழைச்சதுக்கு பிறகு கூட லேட்டாக வரும். ஏதோ ஒரு நாள் மஸ்பூக் ஆகலாம், வாழ்நாளெல்லாம் ரக்காத்து தவறுதுங்க. என்ன ஈமானுங்க? என்ன பாய், என்ன ஈமான் சொல்லுங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு லைஃப்ல சொல்லுங்க, லைஃப்னா என்ன, மொத்த வாழ்க்கையில் ஒரே ஒரு நாள் அசர் ஜமாத்து தவறுனுச்சுங்க. அவருக்கு ஒரு தோட்டம் இருந்துச்சு மதினால, அங்கே வேலை செஞ்சுட்டு வர்றதில்ல, ஜமாத்து முடிஞ்சிருச்சு. அந்த தோட்டமே எனக்கு வேணா சதக்கான்ட்டாருங்க. அவர் மூமினா, இதை காரணம் சொல்லி அதை காரணம் சொல்லி பொழுதன்னைக்கு ஜமாத்தை மிஸ் பண்ணுறோம், பொழுதன்னைக்கு ரக்காத்தை மிஸ் பண்ணுறோம். என்ன பாய், ஹாஃபிது அல ஸலவாத்தி வஸ்ஸலாத்தில் உஸ்தா, தொழுகைகளை பேணுங்கள், நடுத்தொழுகையை பேணுங்கள். எது நடுத்தொழுகனா? அஸ்ர் தொழுகை. மன் ஸல்லல் பர்தைன் தஹலல் ஜன்னா, ரெண்டு குளிர்ச்சியான தொழுகையை தொழுதா சொர்க்கமா? எது? ஃபஜ்ரு, அஸ்ர். நம்மள்கிட்ட ஈமான் இருக்கா பரிசோதிக்கணுமா? பள்ளிவாசலில் நம்மளை தேடணும். இங்கே உட்கார்ந்து இருக்கும் பொழுது கல்பு ராகத்தா இருக்கான்னு சொல்லி லேட்டாக வர்றோம், ஃபஸ்ட்டாக போயிடுறோம். எங்க என்ன தம்பி,
இல்லைடா இந்த ஆலிம் சார் என்னை பற்றியே சொல்லிட்டு இருக்காருங்க. நான் என்னை பற்றி சொல்கிறேன். நான் யாரை பற்றி சொல்கிறேன்? ஐ எம் டாக்கிங் அபவுட் மை செல்ஃப். நான் எனது குறைகளை என்னை திருத்துவதற்காக பேசுகிறேன். நான் என்னை திருத்துவதற்காக பேசுகிறேன், உங்களை திருத்துவதற்காக அல்ல. என்னை திருத்தக்கூடிய எனது பேச்சுகள் உங்களுக்கும் பயனுள்ளதாக இருந்தால் அல்ஹம்துலில்லாஹ். பள்ளிவாசலுக்கு லேட்டாக வர்றோம், ஃபஸ்ட்டாக ஓடி போகிறோம். வாட் கைண்ட் ஆஃப் முஸ்லிம்ஸ் வி ஆர், வாட் கைண்ட் ஆஃப் மூமின் வி ஆர். நாம் எந்த வகை மூமின்கள்? சஹாபாக்கள் பள்ளிவாசலுக்கு முதல்ல வருவாங்க, எவ்வளவு நேரம் இருந்து இபாதத்து செஞ்சுட்டு போக முடியுமோ போவாங்க, திரும்பவும் சீக்கிரமாக வந்துடுவாங்க. என்னங்க நம்மள எது இல்லைங்க நம்ம ஈமானை தேடுறது? குரான் ஓதுறதுல ஈமானை தேடலான்னு பார்த்தா குரான் ஓதுறதுக்கே சரியாக வர மாட்டேங்குது. ஒரு பக்கம் ஓதுறதுக்குள்ளார கண்டு வலிக்குது, காது வலிக்குது, கை வலிக்குது, முதுகு வலிக்குது, பாட்டி அதுக்குள்ளார 4 தடவை செல்ஃபோனை பார்க்க வேண்டியது. அப்புறமா என்னமோ 2 பக்கத்தை ஓதி முடித்தோன்னே என்னமோ பெருசாக 20 ஜுசுவை தவறு செஞ்ச மாதிரி. அப்பா என்னடா பாய், ஒரு இமாம் சொல்கிறாரு, வயசான காலத்தில் எனக்கு வயசாச்சு, இப்போ கால் வலிக்குது, நிற்க முடியல, 2 ரக்காத்தில் பக்கராவும் ஆல இம்ரான் மட்டும்தான் ஓதுறேன் அப்படிங்கிறாரு. என்ன சொல்கிறாரு? வெறும் 2 ரக்காத்தில் வெறும் எவ்வளோ தான் ஓத முடியுதா? வெறும் பக்கராவும் ஆல இம்ரான் தான் ஓத முடியுதா? வயசாகிட்டதுனால கால் வலிக்குதான் அப்படின்னு கவலைப்படுறாரு. என்ன தம்பி, இப்படிலாம் இருந்திருக்காங்கங்க, இருக்கிறாங்க. இப்போ நம்ம எப்படி இருக்கோம்? ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. சரி, கொஞ்ச நேரம் உட்காந்து திக்ரு செய்யலாமா? எவ்வளோ நேரம் உங்களால் உட்காந்து மேக்சிமம் திக்ரு செய்ய முடியும்? உங்களை நீங்கள் எப்போ டெஸ்ட் பண்ணியிருக்கிறீங்க சொல்லுங்கள் பார்க்கலாம். அல்லாஹ் சொல்கிறான், படித்து பாருங்க, 33 35 படித்து பாருங்க. வஸ்ஸாகிரீன அல்லாஹ கஸீரன் வஸ்ஸாகிராத். அதே இதில் அநேகமாக 48 கிட்ட இருக்கும். யா அய்யுஹல்லதீன ஆமனு ذுக்ருல்லாஹ ذிக்ரன் கஸீரா வஸப்பிஹூஹு புக்ரத்தன் வஅஸீலா. சூரா தஹர் படித்து பாருங்க. இன்னா நஹ்னு நஸல்னா அலைக்கல் குர்ஆன தன்ஸீலா ஃபஸ்பிர் லிஹுக்மி ரப்பிக வலா துத்அ மின்ஹும் ஆஸிமன் அவ் கஃபூரா வذ்குர் இஸ்ம ரப்பிக புக்ரத்தன் வஅஸீலா வமினல் லைலி ஃபஸ்ஜுத் லஹு வஸப்பிஹு லைலன் தபீலா. சொல்லுங்க, லாஸ்ட்டாக 1/2 மணி நேரம் நான் எந்த வேலையும் செய்யாமல் அல்லாஹ்வை மட்டும் நினச்சி லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லிக்கிட்டு இருந்தேன். 1/2 மணி நேரம் ஒரு டீ கடையில் நின்றுருக்கோமா இல்லையா? 1/2 மணி நேரம் வெட்டியாக பேசுறதுக்கு ஒருத்தன்ட்ட பிளேடு, அவனை கூப்பிட்டு அவன் கழுத்துலேருந்து ரத்தம் சொட்டுற அளவுக்கு பிளேடு போட்டோமா இல்லையா? என்ன பாய், 1/2 மணி நேரம் உட்காந்து வெட்டியாக வாட்ஸ்அப்பில் சாட் பண்ணியிருக்கோமா இல்லையா? ஏன் பாய், குப்பைக்கெல்லாம் 1/2 மணி நேரம் அல்லாஹ்வை உட்காந்து திக்ரு செய்கிறதுக்கு நாங்கள் தான் செஞ்சுட்டோமே. தான் சுப்ஹானல்லாஹ் 33 தடவை ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, 33 தடவை அல்ஹம்துலில்லாஹ் சொல்ல சொன்னாங்க, முடிஞ்சு போச்சு. உடனே என்ன கூண்டுலேருந்து புறாவை திறந்து விட்டா என்ன போகணுதா? பறக்கிற மாதிரி பற. இவ்வளோதான் திக்கிறா, இவ்வளோதான் நினைவு, அல்லாஹ்வுடைய நினைவு. என்ன பாய், 1/2 மணி நேரம் ஒரு இடத்துல உட்காந்துக்கிட்டு யாரும் பார்க்காத இடத்துல லா இலாஹ இல்லல்லாஹ் சுப்ஹானல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ் சுப்ஹானல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ் ஓதி பாருங்க. எப்படி ஈமான் எகிருதுன்னு பாருங்க, எப்படி டேஸ்ட் வருதுன்னு பாருங்க. அப்புறம் தொழுகையில் தக்பீர் கட்டி பாருங்க, எப்படி தொழுகையில் இன்ட்ரெஸ்ட் டேஸ்ட் வருதுன்னு பாருங்க. நஃப்ஸு சொல்லுது வீட்டுக்கு போவோமேனு, நஃப்ஸை கூட்டிகிட்டு தனியாக பாத்ரூம் போயிடுங்க. நஃப்ஸை கூட்டிக்கிட்டு எங்கே போயிடுங்க? தனியாக பாத்ரூம் போயிட்டு அங்கே ஒன்று கீழே போடுறதுக்கு ஒன்று வச்சுருப்பாங்க. என்ன பாத்ரூம் செருப்பு, அதால் மண்டையிலே போடுங்க. நஃப்ஸு மண்டையிலேயே செருப்பால் அடி. அல்லாஹ்வை திக்ரு செஞ்சுக்கிட்டு இருக்கும் பொழுது வீட்டுக்கு போகலாங்கிறியா? சரி, நான் கேட்குறேன், வீட்டில் இருக்கும் பொழுது அல்லாஹ்வுடைய பள்ளிக்கு போவோன்னு நஃப்ஸு வருதா நமக்கு? ஏன் பாய், 5 வேளை ஃபர்ல நீ வந்து தானே ஆகணும். அதை தவிர நஃபிலா சொல்கிறேன், வீட்டில் இருக்கும் பொழுது நான் போய் பள்ளிவாசலில் போய் கொஞ்சம் நேரம் தனிமையில் என் ரப்புகிட்ட பேச போகிறேன் அப்படின்னு வரல இல்லை. அப்போ ரப்புகிட்ட பேசிக்கிட்டு இருக்கும்போது வீடு ஞாபகம் வந்துச்சுன்னா என்ன பாய் நியாயம்?
மை கொஸ்டின் இஸ் கரெக்ட் ஆர் ராங்? எனக்கு ஒரு கேள்வி வருது. என்ன பை, புரியுதா இல்லையா? தப்பாக இருந்தால் சொல்லுங்கள். பள்ளிவாசலில் உட்காந்துக்கிட்டு 1000 தடவை வீட்டை நினைக்கிறோம், சுற்றுறதை நினைக்கிறோம். அங்கே இருக்கும்போது ஏன் பாய் ஒரு தடவை கூட இங்கே நினச்சி ஓடி வர்றதில்ல? சஹாபாக்கள் என்ன செஞ்சாங்க? கடத்தருவில் இருப்பாங்க. அச்சோ ரொம்ப நேரம் ஆயிடுச்சு, அஸ்தக்ஃபிருல்லா, ஈமான் குறையுது, வாங்க 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 பள்ளிக்கு வாங்க பள்ளிக்கு வாங்க. யாருங்க? உமர். யார்? முஆத். சஹாபாக்கள் தால் நஜ்லிஸ் பினான் நூமின் சாஅத்தன், வாங்க வாங்க உட்காருங்க, ஈமானை பற்றி பேசுவோம், ஈமானை இன்க்ரீஸ் பண்ணுவோம். புரியுதா பாய்? நம்ம என்ன பாய், எந்த உலகத்தில் பாய் இருக்கிறோம்? நமக்கு நாமே பேர் வச்சுக்கிட்டோம், டிகிரி வாங்கிக்கிட்டோம், நமக்கு நாம பேர் டிகிரி எல்லாம் போட்டுக்கிட்டாச்சு. என்ன ஈமானை வச்சிருக்கிறோம்? அஸ்தக்ஃபிருல்லாஹ் அல்-அஸீம். அப்படியே நினச்சி பாருங்க, ஒரு சஹாபியுடைய சம்பவமாக நினச்சி பார்த்துக்கிட்டே வாங்க. அப்படியே சதக்கால, தொழுகையில், குர்ஆன் ஓதுறதுல, என்னங்க அந்த சஹாபி தொழுதுகிட்டு இருக்கிறாருங்க, நின்று தொழுகிறாரு, ஓதிக்கிட்டு இருக்கிறாரு. கஹ்ஃப அம்பு வந்து குத்திருச்சு. அம்பு வந்து படிச்சிருக்கீங்களா இல்லையா? குத்தி ரத்தம் ஓடுது, விஷ அம்பு, வலி ஏறுது. தொழுகையை விட மாட்டேன்ட்டாருங்க, தொழுகையை விட மாட்டேன்ட்டாரு. அடுத்த 2வது அம்பு குத்துனுச்சு, இன்னும் விஷம் ஏறுது, வலி தாங்கலை. சரி மயக்கடிச்சு விழுந்து ரசூலுல்லாவுடைய பொறுப்பை வீணாக்கிடுவோமேங்கிற பயத்தில் அவசரமாக தொழுது முடிச்சுட்டு தான் தோழரை எழுப்புறாரு. எந்திரி 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 எந்திரின்னு சொல்லிட்டு அவர் பார்த்துட்டு அந்த தோழர், முஹாஜிர் தோழர் பதறி போயிட்டார். என்னப்பா இப்படி ஓடி கிடக்கு ரத்தம், சொல்லக்கூடாதா நீ என்ன சொல்லிட்டு? இல்லை இல்லை, நான் தொழுதுகிட்டு இருந்தேன், ஓதிக்கிட்டு இருந்தேன், என்னால் இடையில நிறுத்த மனசு வரலங்கிறார். நமக்கு ஒரு கொசு கிடைச்சா தொழுக முடியல, கரண்ட் இல்லைன்னா அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. இமாம் சாபு என்ன தொழுகையாக இருந்தாலும் குல்வல்லா குல்லாது பிரபில் ஃபலக் தான் ஓதணும். என்ன பாய், வெயில் காலத்தில் கரண்ட் இல்லை, ஃபேன் இல்லைன்னு வச்சுக்கோங்க, இமாம் சாபு ஃபஜ்ரோ அல்லது லொஹரோ தொழு வைக்கிறாரு. எப்போதும் போல் தொழு வச்சா என்ன பாய் செய்வீங்க? ஏன் இமாம் சாப், ஆலிம் ஷா, அறிவு இல்லை உனக்கு, உனக்கு உணர்வு கிடையாது, அதாவது கரண்ட்டில் ஃபேன் இல்லைன்னு தெரியுதுல்ல ஆலிம் ஷா, கொஞ்சம் சுருக்கமாக தொழு வச்சு அனுப்புனா என்ன அப்படின்னு சொல்லாட்டி மனசில் நினைப்போம். என்ன பாய், அப்படி சொல்லாட்டி கூட இன்றைக்கி இமாம் சாப் தான் கரண்ட் இல்லையில, ஜும்மா தொழுகை கொஞ்சம் சுருக்கி இருக்கலாம்ல. என்ன பாய், நான் என்ன கேட்குறேன், சஹாபாக்கள் காலத்தில் அவங்க பள்ளியில் கரண்ட் இருந்துச்சா பாய்? ரசூலெல்லாம் ஏசியில் தொழுதாங்களா, ஃபேனில் தொழுதாங்களா? அந்த சுடு மணலில் சஜிதா பண்ணி நெத்தி காய்ச்சி போய் இப்படி கிடக்குமா அப்படி நெத்தி? எதனால்? குர்ஆன் நான் சொல்லல, குர்ஆன் சொல்லுது, சீமாஹும் ஃபி உஜூஹிஹிம் மின் அஸரி சுஜூத். சுடு மணல், மேலே கீரைங்க கீத்து, மேலே என்ன கீத்து, கீழே மணல் விரிப்பு ஒன்றுமே இருக்காது. எப்படி இருக்கும் சூடு? மதினா யாரும் போயிருக்கீங்களா? எனக்காவது திடீர்னு மஸ்ஜித் நபவியில் வெளியில் தொழுது பார்த்துருக்கீங்களா? விரிப்பு இல்லாமல் கீழே வைக்க முடியாது, பொழந்துரும் நெருப்பு. அப்படியே அந்த மணலில் அப்படியே சுஜூதில் இருப்பாங்களாம், அப்படியே இருப்பாங்களாம். அல்லாஹு அக்பர். யோசிச்சு பாருங்க. ஸோ நம்ம என்ன வகை முஸ்லீமு மூமின்னு என்னத்தை நினச்சிக்கிட்டு இருக்கிறோம்? இதில் வேற மூத்தா போனால் நேராக ஜன்னத்துல் ஃபிர்தௌஸுக்கு போகணுன்னு வேற நினச்சிக்கிட்டு உட்காந்துருக்கோம். எப்படி? என்னப்பா சகோதரர்களே, அல்லாஹ் மௌத்துக்கு முன்னாடி வரைக்கும் வாய்ப்பை கொடுத்துருக்கான். இப்போ கூட நமக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த நேரத்தில் எந்திரிக்கும் போது அஸ்தக்ஃபிருல்லாஹ் அதூபு இலல்லாஹ்னு சொல்லிட்டு, இனி என்னுடைய கான்செப்ட், என்னுடைய கவனம் சொர்க்கம், அல்லாஹ் தான் எனக்கு, அல்லாஹ்வுடைய ரசூல், அல்லாஹ்வுடைய மார்க்கம், எனக்கு சொர்க்கம், எனக்கு மறுமை, இந்த வாழ்க்கை எனக்கு ஆகிரத்துக்காக, இந்த வாழ்க்கை எனக்கு என் ரப்பை திருப்திப்படுத்த, இந்த வாழ்க்கை எனக்கு என்னுடைய ரப்பை இபாதத்து செய்ய, உமா ஹலக்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅ்புதுன், எனது ரப்பை வணங்கணும், எனது ரப்புக்காக என் ரப்புடைய குர்ஆனை ஓதுவேன், என் ரப்பை திக்ர் செய்வேன், என் ரப்பு கொடுத்த காசை ஏழைகளுக்கு கொடுப்பேன், சதக்கா செய்வேன், என்னுடைய ரப்புக்கு என்னுடைய திருப்தி, என்னுடைய ரப்புடைய திருப்திக்காக நான் செஞ்சுக்கிட்டே இருப்பேன், என்னுடைய வாழ்க்கை ரப்புக்காக. குல் இன்ன ஸலாத்தி ஓதுங்க பாய், வனுசுக்கி வமஹ்யாய வமமாத்தி லில்லாஹ், என் ரப்புக்காக வாழ்றேன் சொல்லி பாருங்க. அந்த சொல்லுக்கு தகுதியோடு சொல்லி பாருங்க. கேட்டால் எப்படி சொல்லணும்?
நான் அல்லாவுக்காக வாழ்கிறேன் பாய். நான் யாருக்காக வாழ்கிறேன்? அல்லாவுக்காக. அல்லாவுக்கு பிரியமானதை செய்யுங்கள், இந்த வார்த்தையை சொல்ல முடியும். அல்லாவுக்கு வெறுப்பானது நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடாது. அல்லாவுக்காக. அதாங்க சஹாபாக்கள். இன்னைக்கு நம்ம சஹாபி ஆகலாம், ஒரே ஒரு டிஃப்ரெண்ட் இருக்கும். அவங்க நபியை பார்த்தாங்க, நம்ம நபியை பார்க்கல, அவ்வளவுதான். அந்த ஒரு டிஃப்ரெண்ட் இருக்கும். அவங்க அளவுக்கு நம்மளும் போட்டி போடலாம் முடியாது. கிடையாது. என்ன கிடையாது? சொல்லுங்க. அது எப்படி முடியாமல் சாத்தியம் இல்லாததாக இருக்கும்? புரியுதா உங்களுக்கு? சாத்தியமானது தான், ஆனால் நம்ம முயற்சி செய்கிறதில்ல. ப்ராப்ளம் எங்கே இருக்கு? அது அந்த சொன்னா இல்லையா, இப்போ ஆயிடுத்து. என்ன ஆயிடுத்து? அன்கபூத் ஸ்டார்டிங் அதனுடைய 3வது வசனம் 4வது வசனம் படிங்க. அல்ல தெளிவாக சொல்கிறான், ஒமன் ஜாஹத ஃபைன்னமா யுஜாஹிது லினஃப்ஸி. நீ முயற்சி செஞ்சால் உனக்கு கிடைக்குங்கிறான் அல்லாஹ் தஆலா. நீ முயற்சி செஞ்சால் உனக்கு கிடைக்குங்கிறான். புரியுதுங்களா? இன்ஷா அல்லாஹ் ஆখিরাத்துடைய பயணத்துக்கு தயாராகுமா? ஈமானுடைய பயணத்துக்கு தயாராகுமா? கேட்டுக்கிட்டே இருக்கணும், படிச்சுக்கிட்டே இருக்கணும், நினைவூட்டிக்கிட்டே இருக்கணும், சொல்லிக்கிட்டே இருக்கணும், அல்லாட்ட கேட்டுக்கிட்டே இருக்கணும். அல்லாட்ட உடம்பு வீக்காகலாம், எதில் வேணாலும் வீக்னஸ் வரலாம், எதில் வந்துடக்கூடாது? ஈமானில் வந்துடக்கூடாது. அல்லாட்ட பாதுகாப்பு தேடிக்கிட்டே இருக்கணும். யா அல்லாஹ், என்னுடைய ஈமான் பலவீனம் அடைவதிலிருந்து பாதுகாப்பு தர்றேன், எனக்கு இந்த ஈமானை பாதுகாத்து கொடு அல்லாஹ், இஹ்லாஸை பாதுகாத்து கொடு, தக்வாவை பாதுகாத்து கொடு. நம்ம முதல்ல கேட்க வேண்டியது அதுதான். சரியா? இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எனக்கும் உங்களுக்கும் அல்லாஹு தஆலா எந்த ஈமானை கொண்டு நபிமார்களை, சஹாபாக்களை, அவனுடைய நேசர்களை கண்ணியப்படுத்தினானோ அந்த ஈமானை சுவைக்க வைப்பானாக. அந்த ஈமானுக்காக அல்லாஹ் நம்மை வாழ வைப்பானாக. அந்த ஈமானோடு அல்லாஹு தஆலா நம்மை மரணிக்க வைப்பானாக. அல்லாஹுவை சந்திக்க வைப்பானாக. அல்லாஹ் பொருந்தி கொண்ட, அல்லாஹ் நேசித்த நல்ல மக்களில் என்னையும் உங்களையும் நமது பெற்றோர்களையும் நமது சந்ததிகளையும் அல்லாஹு தஆலா ஆக்கி அருள்வானாக. ஜஸாக்குமுல்லாஹு கைரா வ பாரக்கல்லாஹு ஃபீக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்.